ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். போயும் நம்ம தீபிகா ஆரம்பிச்சு வச்ச இந்த பிரச்சனையால அப்படியே செயின் மாதிரி வளர்ந்துக்கிட்டே போயிட்டு இருக்குங்க பிரச்சனை. இப்போ பார்த்தீங்கன்னா 1க்கு 2, 2க்கு 3, 3க்கு 4ன்னு சொல்லிட்டு பிரச்சனை வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகியே போயிட்டு இருக்குதே தவிர வெண்பா கிடைச்ச பாடம் இல்லை, மல்லி விஜய் சேர்ந்த பாடம் இல்லை. இப்போ விஜயும் மல்லியும் பிரிஞ்சு இருக்கிற நிலைமை ஆயாச்சு. இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க தீபிகா தான். அவங்க ஸ்டார்ட் பண்ண விஷயம்தான் இப்போ வந்து இந்த அளவுக்கு பெரிய பிரச்சனையாயிருக்கு. கூடிய சீக்கிரத்தில் இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து மல்லி விஜய் வெண்பா 3 பேரும் வந்து ஒற்றுமையா சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. சரிங்க, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம தீபன் வந்து மல்லியை கூப்பிட்டு பேசுறாரு. ஒரு முக்கியமான விஷயத்த வந்து ஷேர் பண்றாரு. மல்லி, இந்த மாதிரி நம்ம வெண்பா வந்து கடத்தி வச்சிருக்கிற அந்த லேடி வந்து இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு போன்ல வந்து போட்டோ காமிக்கிறாரு. நம்ம வெண்பாவை கடத்தி வச்சிருக்கிற அந்த பொம்பளை ரவுடியை தான் கரெக்டா தீபன் வந்து காமிக்கிறாரு. அது எப்படின்னு தெரியல, அந்த வீட்டுல தான் அவங்க இருந்தாங்க. அந்த ஆட்டோக்காரர் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தான் வந்து விட்டாரு அவங்கள, வெண்பாவையும் அந்த லேடியையும் அப்படின்னு சொன்னதுனால அங்க போய் விசாரிக்கிறாங்க. ஒருவேளை அந்த இடத்துல வந்து யாராவது வந்து இந்த மாதிரி இந்த பொம்பளையோட, அந்த ரவுடி பொம்பளையோட போட்டோ வந்து கொடுத்துருக்கலாம். பக்கத்துல யாராவது எதேச்சியா போட்டோ எடுத்து அந்த மாதிரி தெரிஞ்சவங்க யாராவது வந்து கொடுத்துருக்கலாம். பக்கத்துல யாராவது இருக்கிறவங்க அதை காமிச்சதும் மல்லி வந்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஸோ இப்போ உருவம் தெரிஞ்சிடுச்சு, இவங்க தான் கடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால கூடிய சீக்கிரத்துல ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். இந்த விஷயம் தீபிகாவுக்கு தெரிஞ்சதுன்னா இன்னும் குயிக்காவே கண்டுபிடிச்சிருவாங்க. தீபிகாவால இப்ப வெண்பா தொலைஞ்சு போனாங்க. கடைசியில தீபிகாவால தான் வெண்பாவை வந்து காப்பாத்தி மல்லிகிட்ட ஒப்படைக்க போறாங்க. அந்த சீனை தான் நம்ம ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சரிங்க, இப்ப வந்து பாத்தீங்கன்னா புது பிரச்சனை கதிரேசனாலன்றதை விட ராஜி தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம். கதிரேசனுக்கு விஷயம் தெரியாம இருந்தது, வெண்பா தொலைஞ்சு போன விஷயம். அதை வந்து ராஜி வந்து கதிரேசனுக்கு சொன்னதும் ராஜி தான் சொன்னாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சான்ஸ் விஜயும் இல்ல, விஜயும் இல்ல, வெண்பாவும் இல்ல, எதுக்கு இவ இருக்கணும், இந்த கதிரேசனை வச்சு மல்லியை வந்து வீட்டை விட்டு வெளியே தரத்திடலாம், நல்ல சான்ஸ்ன்னு சொல்லிட்டு கதிரேசனை உசுப்பேத்தி அந்த கதிரேசன் வீட்டுக்கு வந்து என் பேத்தியும் என் மாப்பிளையும் இல்லாத வீட்டுல நீ எதுக்கு இருக்கிற, நீ ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டுல இருக்கக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் சொல்றாரு. மல்லிக்கு இது இன்னும் கஷ்டமா போயிடுச்சு. ஏற்கனவே வெண்பா இல்ல, இன்னொரு பக்கம் விஜயும் விட்டுட்டு அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாரு. எப்படி இருக்கிற நேரத்துல இப்போ வந்து இந்த மாதிரி பண்றது வந்து மல்லிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தீபிகா வந்து கண்டிப்பா ஒரு முயற்சியில ஈடுபட்டுட்டு தான் இருப்பாங்க. எப்படியாவது வெண்பாவை கண்டுபிடிச்சிடணும்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டபிள் மூலயமா எல்லா தகவல்களையும் சேகரிச்சிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்திலேயே அந்த குடோனுக்கு போயிட்டு அந்த ரவுடி பொம்பளைய அடிச்சு போட்டு அப்படியே வந்து கையோட கூண்டோட விலங்கு மாட்டி கூட்டிட்டு வர போறாங்க. இன்னொரு பக்கம் வெண்பாவை காப்பாத்தி கூட்டிட்டு வந்து மல்லிக்கு கால் பண்ணி மல்லிக்கிட்ட தான் ஒப்படைக்க போறாங்க. விஜய் கிட்ட கூட இல்லை, மல்லிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி, இல்லைன்னா மல்லி வீட்டுக்கே போயிட்டு வெண்பாவை வந்து கூட்டிட்டு போய் விட போறாங்க. வெண்பா வந்து மல்லியை பார்த்ததும் ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு போறாங்க, மல்லியம்மான்னு சொல்லிட்டு. மல்லி வந்து கண் கலங்கிக்கிட்டே வெண்பாவையும் கட்டி பிடிச்சிக்கிட்டு ஃபைனலா வந்து இதெல்லாம் பாக்குற தீபிகாவுக்கு ஒரே சந்தோஷமா இருக்க போகுது. தீபிகா பேசிக்கா கெட்டவங்களா தான் இருந்தாங்க. மல்லியை வந்து தன்னோட தம்பி இறப்புக்கு காரணம் மல்லி தான் சொல்லிட்டு, ஆனா இந்த விஷயத்துல ஒரு தாயா இருந்து மல்லியோட அந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கான ஒரு சூழ்நிலையே கடவுள் உருவாக்கி கொடுத்த மாதிரி நினைச்சு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஐஷு காணாம போனதுதான் இதுக்கு காரணம். அதனால கூடிய சீக்கிரத்திலேயே நம்ம வெண்பாவை தீபிகா கண்டுபிடிச்சி மல்லிகிட்ட ஒப்படைக்க போறாங்க. அந்த சீன் குயிக்கா வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.